வணக்கம் மக்களே. ஒரு வழியா 8 டீம்ஸோட பிளேயிங் 11 பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் 2 டீம் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 2 டீம் தான் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. Yes, IPL 19 is going to start today and RCB and SRH are going to compete in the first match of IPL 2026. So SRH playing 11 என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. இஷான் கிஷன் 1 டவுன்ல வருவாரு அண்ட் 2 டவுன்ல ஹென்ரி கிளாசன் வருவாரு. நம்ம எப்படி லக்னோவில் டாப் 4 செம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசணுமோ அதே மாதிரி ஹைதராபாத்லயும் டாப் 4 செம ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் ஆரம்பிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 5ல நிதிஷ்குமார் ரெட்டி வருவாரு, நம்பர் 6ல லியம் லிவிங்ஸ்டன் வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா அண்ட் பேட் கமின்ஸ் 7 and 8 பொசிஷன்ல வருவாங்க. 9, 10, 11ல ஹர்ஷர் பட்டேல், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் ஷீசன் அன்சாரி வருவாரு. என்னதான் இவங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா பேட் கமின்ஸ் ஸ்குவாடுக்கு வந்து ஜாயின் பண்ணாலும் சில மேட்சஸ் ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வெளியே வருது. ஸோ இஷான் கிஷன் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல மேபி பேட் கமின்ஸ்க்கு பதிலாக அந்த ஃபாரின் பவுலர் ஆப்ஷன்ல ஈஷான் மலிங்காவும் உள்ள கொண்டு வரலாம். பட் எந்த அளவுக்கு அது இஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அவங்க இம்பாக்ட் பிளேயரா சிவம்மாவையே உள்ள கொண்டு வரலாம். ஸோ இதுதான் என்னோட SRHோட பிளேயிங் 11. ஸோ நெக்ஸ்ட் RCBயோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா, ஃபில் ஷார்ட் அண்ட் விராட் கோலி தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. நம்பர் 3ல அவங்களோட ஸ்கிப்பரான ரஜத் பட்டிதார் தான் வர போறாரு. நம்பர் 4ல தேவ்தத் படிக்கல் வரணும். அண்ட் அவர் இருக்கிற ஃபார்முக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை சூப்பராக தந்தார்னா அது RCBக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 5ல ஜேக்கப் பெத்தல் வருவார். அவருமே தேவ்தத் படிக்கல் மாதிரி இருக்கிற ஃபார்முக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை தந்தார்னா அது RCBக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக தான் அமையும். ஸோ அதுக்கப்புறமா வெங்கடேஷ் ஐயர் உள்ள வருவார். தென் ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெஃபர்ட், குருணால் பாண்டியா. ஸோ நம்பர் 9 வரைக்குமே பேட்டிங் RCBக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த IPL அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பவர் இருக்கு. ஸோ 10 and 11ல புவி அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் வந்து அந்த பிளேயிங் 11 ஃபில் பண்ணுவாங்க. பட் SRH மாதிரியே இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஹேசல்வுட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல மேபி ஹேசல்வுட்டுக்கு பதிலாக ஜேக்கப் டஃபியை உள்ள கொண்டு வந்து அந்த பவுலிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். பட் ஹேசல்வுட் இல்லாதது அவங்களுக்கு பெரிய பெரிய வீக்னஸ். ஸோ இம்பாக்ட் பிளேயராக கண்டிப்பாக அவங்க சூர்யா சர்மாவை தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் என்னோட RCB பிளேயிங் 11. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல RCB ஜெயிக்குமா, SRH ஜெயிக்குமா, இல்லைனா RCB SRH ஸ்குவாட்ல இன்னும் சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிற உங்க எல்லா கருத்துக்களையும் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் டாப் 4 இந்த வருஷம் யார் வருவாங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்டையும் கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் லெட்ஸ் செலிப்ரேட் IPL.